வெல்கம் அண்ணே. உங்களை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 1973 to 1980 எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1980 to 1986 ஃபேமிலி ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிற ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 86 எனக்கு என்ன ரொம்ப ஆசை அப்படின்னா எம்டி ஜென்ரல் மெடிசன் முடிச்சுட்டு நெஃப்ராலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனால் வந்து எனக்கு அதில் எம்டி ஜென்ரல் மெடிசன் சீட்டு கிடைக்கல, டிசிபி சீட்டு தான் கிடைச்சது. அதில் டிசிபிங்கிறது வந்து டிப்ளமா இன் கிளினிக்கல் பேத்தாலஜி. கிளினிக்கல் பேத்தாலஜிங்கிறது வந்து நோய்க்குறியியல், அதாவது மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, இந்த நான்கும் சேர்ந்த ஒரு ஆய்வகம் நடத்துவதற்கு மிக தகுதியான ஒரு படிப்பு. அது ஆய்வகத்தின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய படிப்பு. அந்த படிப்பை படித்துட்டு 1986 இந்த ஹைடெக் என்ற நிறுவனத்தை தொடங்கினேன். அந்த நிறுவனம் தொடங்கிய பொழுது நாங்கள் வைத்துக் கொண்ட குறிக்கோள், நான் சொல்வது போக, ஒரு வெற்றிக்கு காரணமானவை என்ன அப்படின்னு பார்த்தா, அப்ப நினைச்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் சொன்னது போல தரமான மருத்துவர்கள் பலர் இருந்தாலும் தரமான ஆய்வுக்கூடங்கள் இல்லை. ஸோ நம்ம எப்படி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க, நான் சொல்லுவேன் 3 டைப் ஆஃப் பிசினஸ் ஆரம்பிக்கும். ஒன்று வந்து கேப் ஃபில்லர். எங்கே ஒரு கேப் இருக்குது, அது வந்து இட் குட் பி இன் டெக்னாலஜி ஆர் இட் குட் பி இன் லொகேஷன் ஆர் இட் குட் பி இன் ஜியோகிராஃபி. அப்போ வந்து என்ன அப்படின்னா, அப்ப இருந்த கேப் வந்து தரமான மருத்துவர்கள் இருந்தார்கள், ஆனால் தரமான மருத்துவ ஆய்வகங்கள் இல்லை. அது ஒரு கேப். அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தரமான மருத்துவ இதுவா ஆரம்பிச்சேன். அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஷுட் பி த மெயின் யூஎஸ்பி. நான் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி மோஸ்ட் ஆஃப் த ஆய்வகங்கள் வந்து டெக்னீஷியன்கள் நடத்தப்பட்டன. அதெல்லாம் தரம் கொஞ்சம் குறைவா இருந்தது. டாக்டர் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆய்வகங்கள் நடத்த வந்தவர்கள் வந்து மிகவும் குறைவு. அப்ப எல்லாரும் ஆச்சரியமே கேட்பாங்க, டாக்டர் படிச்சு டாக்டர் தொழில் செய்யல, நீ லேபுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொல்றது, இது வந்து டாக்டர்கள் செய்ய வேண்டிய ஒரு தொழில் தான் இது. இதுவரை இதை வந்து மருத்துவ ஆய்வாளர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் குவாலிட்டி வாஸ் அவர் யூஎஸ்பி. ஸோ ஃபர்ஸ்ட் we started the business with quality for a persistence. I decided that whatever happens, I will stick to this business. அதே போல இன்னொன்று வந்து நம்பிக்கை அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 தான் எங்களுடைய பேசிக் பிரின்சிபிளா இருந்தது. இது ஒன்றும் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டதா கண்டுபிடிச்சது இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம திருவள்ளுவர் சொன்னதான். திருவள்ளுவர் சொல்றப்போ வந்து பெர்சிஸ்டன்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எண்ணியர் எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். யூ மஸ்ட் பி ஃபர்ம் இன் யுவர் டிசிஷன் அண்ட் யூ மஸ்ட் பி பெர்சிஸ்டன்ட் இன் யுவர் டிசிஷன். அதான். அப்புறம் வந்து குவாலிட்டியை பத்தி என்ன சொல்லுவாருன்னா, குவாலிட்டி கொடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் இருந்துன்னா ஒரு கொடுக்க முடியும் என்பது ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். இதை வச்சுட்டு நாங்க 1986 இந்த ஒரு 3-4 குறிக்கோள், இதான் கிட்டத்தட்ட அனைத்து துறைகளுக்குமே வெற்றி காண்பதற்கு இந்த மிக காரணமா. ஆனா இதுக்கு மேலாக எனக்கு ஒரு உந்து சக்தி தேவை. இது எல்லாரும் பேசிடுவாங்க, டிஸ்டன்ஸ், இன்டெகிரிட்டி, குவாலிட்டி, அப்புறம் பிளேஸ். ஆனா இதுக்கு வந்து பின்னோக்கி பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் இள வயதிலே அவமானப்பட்டு இருக்க வேண்டும். இள வயதிலேயே நாம் அவமானப்பட்டு இருக்க வேண்டும். இது ஒரு வித்தியாசமான காரணமாக தோன்றலாம். ஆனால் நாம் இள வயதிலே அவமானப்பட்டு இருந்தோம் என்றால் அந்த அவமானம் நமக்குள்ளே ஒரு உந்து சக்தியாக இருக்கும். That insult will become your inspiration. நீங்க பாத்தீங்க அப்படின்னா KFC-ல வேலை கிடைக்காத ஜாக்மா தான் அலிபாபா ஸ்டார்ட் பண்ணாரு. உன்னுடைய குரல் கேட்பதற்கே நன்றாக இல்லை என்று சொன்னார் ஒரு வானொலி நிலைய தனியார் சொல்லியிருந்தார். அந்த அமிதாப் பச்சனின் குரலைத்தான் இன்று இந்தியாவே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுபோல காலனி வாங்க கூட உனக்கு காசு இல்லையா என்று கேட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இன்று உலகத்தின் மிகப்பெரிய கால்பந்து விளையாட்டு வீரராக இருக்கிறார். அதனால் நான் நினைக்கின்றேன், இள வயதில் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஊராரிடமோ உறவினரிடமோ நாம் அவமானப்பட்டு இருக்க வேண்டும். அந்த அவமானம் நம்மை அறியாமல்
நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஏனென்றால் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், அவர்களை நாம் எப்படி பழி வாங்குவது, நம்மை அவமானப்படுத்தியவர்கள் நாம் எப்படி பழி வாங்குவது, அடிப்பதா, உதைப்பதா, கத்தியால் வெட்டுவதா அல்ல, அவர்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்பது. சோ அப்படி வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான பழி வாங்குறோம். இது பழி வாங்குறது சொல்ல வேண்டாம், நம்மை அவமதித்தவர்களை நம்மை மதிப்போடு நடத்துகின்ற நிலைக்கு நாம் எப்படி வர முடியும் என்றால், நம்முடைய உழைப்பால் தான், நம்முடைய வெற்றியால் தான் வர முடியும். இதுவும் திருவள்ளுவர் சொல்றான், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃது அதனின்று கூறில்லை. நாம் பொருளீட்ட வேண்டும். ஏனென்றால் எல்லா காலத்திலும் கல்விக்கு மதிப்பு இருந்தாலும், மற்ற பதவிக்கு மதிப்பு இருந்தாலும், செல்வத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு. அதான் சொல்வார், செய்க பொருளை. அது ஒன்றுதான் உன்னை அவமானப்படுத்தியவர்களை. அதனால் பொருளீட்ட வேண்டும் என்ற ஆவல் நம்முடைய நகரத்தார்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எனக்கும் அது இருந்தது. அதான் இது ஆக்சுவலா நான் ஆரம்பித்த இரண்டாவது பிசினஸ். இதற்கு முன்னால நான் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் ஐ வாஸ் எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா அண்ட் யூரோப். இந்த ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி சில வேர்ம்ஸ்லாம் எஜுகேஷனல் மெட்டீரியல் சொல்லுவோம். ஐ வாஸ் எக்ஸ்போர்ட்டிங். இட் வாஸ் ஆல்சோ ஏ குட் சக்சஸ். பட் இந்த ஹைடெக் அதை விட பெரிய அளவில் வளர்ந்தால நான் அதை விட்டு முழுக்க ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் ஹைடெக். என்ன சொல்ல 1986 ஒரே ஒரு கிளையோட கீழ்ப்பாக்கத்துல ஆரம்பிச்சோம். கீழ்ப்பாக்கத்துல ஆரம்பிச்சதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கீழ்ப்பாக்கம் இந்த சென்ட்ரல் நார்த் சென்னை பீப்புளை சர்வ் பண்ணோம். எல்லா நல்ல விஷயங்களுமே சென்னையில உங்களுக்கு தெரியும், டி நகர், அடையாறு, மயிலாப்பூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு தான் போயிருக்கோம். ஒரு வண்ணார்பேட்டைக்கோ தண்டையார்பேட்டைக்கோ பிரசவகத்துக்கோ ஒரு நல்ல எதுவுமே வராது. அதுல வி டிசைடட் தட் ஐ வில் ஸ்டார்ட் இன் கீழ்ப்பாக்கம். அப்புறம் அது ஒரு நான் சொன்ன மாதிரி சரியான குவாலிட்டி மெயின்டைன் பண்ண எங்களுக்கு மிகவும் கஷ்டமான பயணமாக இது இல்லைன்னு நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாருமே வெற்றிக்கு ரொம்ப கஷ்டப்படணும், 24 மணி நேரமும் உழைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குறிக்கோள்கள், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் அந்த அளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லைதான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸோ இப்ப 1986 என்னுடைய முதலீடு ஆக்சுவலா 40,000 ரூபாய் தான். 1,10,000 ரூபாய் பேங்க் அமெரிக்காவில் கடன் வாங்கினோம். என்னுடைய முதல் எக்யூப்மெண்ட்டே மிகச்சிறந்ததாக, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டெக்னாலஜி, ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ணோம். அதுல நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறது. அப்பவே நான் 1,10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி ட்ரைனிங் எடுக்க ஜெர்மனி போயிட்டு வந்தேன். ஜெர்மனியில போயிட்டு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்குது. அவ்வளவு ஒரு சிறிய மிஷினை கையாளுவதற்காக ஜெர்மனிக்கு சென்று நான் ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டு காலம் வழக்கம் போல அந்த பிசினஸ் நடந்து கொண்டிருந்தது. எங்களுடைய மேஜர் பிரேக் எங்களுக்கு 1993ஆம் ஆண்டு கிடைத்தது. அப்பொழுது எங்களுடைய ஒர்க் கூடிக்கொண்டிருந்து எங்களுக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அதனால் எங்களுடைய முழு பரிசோதனைகளையும் தானியங்கி மூலமாக, தானியங்கி கருவிகள் மூலமாக செய்ய வேண்டும் என்று ரோஷ் டயக்னாஸ்டிக் இந்த சுவிட்சர்லாந்து கம்பெனியிலிருந்து கோபாஸ் மிரா என்ற ஒரு தானியங்கி பயோகெமிஸ்ட்ரி அனலைசரை இறக்குமதி செய்தோம். அதை அன்றைய பாரத நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி திரு ஆர் வெங்கட்ராமன் இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்தது. ஆய்வகத்தை திறந்து வைப்பதற்காக ஒரு நாட்டின் ஜனாதிபதி நிலையில் இருந்தவர் வருவார் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதற்கு பிறகு எங்களுடைய வெற்றி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எங்களுக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. ஆனால் எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் எங்களுடைய குறிக்கோள்களில் இருந்து, நான் முன்பு சொன்னதை போல இன்டெகிரிட்டி அண்ட் குவாலிட்டி, அதிலிருந்து நாங்கள் மாறவே இல்லை. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையையும் அதே சமயம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் கொண்டு வந்து கொடுத்தோம். அது போல ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய தொழில்நுட்பம் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ ஜப்பானிலோ கொண்டு வருகின்ற பொழுது அதை இந்தியாவிற்கு கொண்டு வந்த முதல் ஆய்வகமானங்கள் பெரும்பாலான காலகட்டங்களில் இருந்திருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிசிஆர்ங்கிற டெஸ்ட் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஆர்டிபிசிஆர்ங்கிற முறை கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நாங்க இந்த ஆர்டிபிசிஆர் நாங்கள் ஆரம்பித்தது 1996ஆம் ஆண்டு. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த பரிசோதனையை HIV, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்றதற்கு ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்த்தோம். கோவிட் என்பதற்காக நாங்கள் ஆர்டிபிசிஆர் கொண்டு ஆர்டிபிசிஆர் தொழில்நுட்பம் எங்களிடம் முதலில் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்பொழுது ஒரு ICMRன் ஒப்புதல் பெற்ற ஒரு கோவிட் மருத்துவ ஆய்வகமாக செயல்பட்டு வருகின்றோம்.
அதுபோல ஒரு தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் நாம் அந்த காலகட்டத்தில் என்னென்ன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்கின்றன என்பதை கண்டிப்பாக முதலில் இல்லாவிட்டாலும் அந்த காலகட்டத்தில் நாம் கொண்டு வந்தே தீர வேண்டும். That was one of the strengths of Hitech, because everybody knows that if a new test or a new equipment comes, it's very likely to be the first in India or at least the first in South India. இதெல்லாம் வந்து எப்படின்னு நம்முடைய மதிப்பை கூட்டும். அந்த மதிப்பு கூடுகின்ற பொழுது நம்மை தேடி நிறைய வாடிக்கையாளர் வருவார்கள். அதே போல இன்னொன்று வந்து எப்போதுமே பிசினஸ் டீம் பில்டிங். ஒரு பிசினஸ் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் தனி ஒருவனாக நடத்தி கொண்டிருக்க முடியும். ஆனால் அது வளர வளர உங்களுக்கு மிக திறமையான, உங்களுக்கு உண்மையாக உள்ள டீம், மற்ற தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள். எனவே என்னிடம் வந்து முதலில் மாலினி பரசுராம் என்ற ஒரு வேதியியல் வல்லுநர் பயோகெமிஸ்ட் வந்து இருந்தாங்க. அதற்கு தொடர்ந்து நிறைய அவர்கள் இன்னும் என்னுடைய ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக ஹைடெக்கில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதுபோல் நாங்கள் சிறிய நிறுவனமாக இருந்தாலும் எங்களுடைய 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக பணியாற்றுகின்ற பணியாளர்கள் மிகவும் அதிகம். Many people ask, what is the magic that you retain the people in the industry where the attrition rate is more than 30%? Is that I follow a simple policy that employee first, customer next. My idea is, if you keep your employees happy, they will ultimately keep your customers happy, and the customers will keep coming on to you. I hope many of you may not agree with this, because the general thing is the customer is the king, customer is always correct. But there is also one thinking that if the employees are kept first, and if the employees take care of the customers, definitely the customers will come back to you. That is the policy we have been following. இன்னொன்று, நம்முடைய தொழில் நுட்பத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால், மிகவும் சிறப்பானதாக்க வேண்டும் என்றால், நாம் பல நாடுகளிலும் உள்ள கருத்தரங்குகளையும் மாநாடுகளிலும் நாம் பங்கு பெற வேண்டும். இதற்காக நான் அமெரிக்காவில் நடக்கின்ற AACC, அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி என்ற மாநாட்டிற்கும், ஜெர்மனியில் உள்ள டசல்ஃபயர் என்ற மாநகரத்தில் நடக்கின்ற மெடிக்கா என்பதற்கும், இப்பொழுது வந்து அதே போன்ற நிகழ்ச்சிகள் வந்து துபாயில் மெட்லேப் என்றும் சிங்கப்பூரில் மெட்லேப் ஏசியா பசிபிக் என்றும் நடக்கின்றன. இவற்றிலும் நான் அடிக்கடி பங்கேற்றுக் கொண்டு அங்கிருக்கின்ற தொழில்நுட்பங்களை முடிந்த அளவு விரைவாக இந்தியாவிற்கு கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கின்றேன். சில சமயம் எனக்கு ஒரு பெயரும் உண்டு, பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் ahead of the time. I bring some test when the country is not actually ready to accept those tests. அதுபோல சில தோல்விகள் இருந்தாலும் ஏறத்தாழ பல முனைகளில் அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கின்றன. இதற்கிடையில் கொஞ்சம் சிறிதளவு நாம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிலடெல்பியா மாநகரத்தில் உள்ள வாட்டன் பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஒரு 3 மாதம் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் படித்து வந்தேன். அந்த மேனேஜ்மெண்டில் படித்ததும் என்னுடைய தொழிலை விரிவாக்கத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. நாங்கள் 1986 ஆரம்பித்த பொழுது எங்களை தேடி எல்லோரும் வந்தார்கள். பிறகு நகரம் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம், இனி மக்கள் நம்மிடம் வருவதை விட நாம் மக்களிடம் செல்ல வேண்டும். 1997ஆவது ஆண்டு எங்களுடைய முதல் கிளை சென்னை மயிலாப்பூரில் ஆரம்பித்தோம். பிறகு அந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் மிகவும் விரைவாக பல கிளை நிறுவனங்களை ஆரம்பித்து இப்பொழுது சென்னையில் மிகவும் ஒரு 45 இடங்களிலும், தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஒரு 35 நிறுவனங்களும் இருக்கிறோம். பிறகு வந்து பெங்களூர்ல ஒரு லேப், we acquired a laboratory in Bangalore in 2001. Then we expanded it using our technology and know-how and increased management value. பிறகு கேரளாவில் திருச்சூரில் ஒன்று, மதுரையில் ஒன்று, கோயம்புத்தூரில் என்று we started acquiring. We changed our strategy from greenfield growth to acquisition growth. But we thought that acquisition was quite expensive, and also, sometimes the integration becomes difficult. So we went back to our own greenfield growth and we expanded in other parts of the Tamil Nadu. So இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், ஆனால் என்றைக்குமே வந்து எங்களுடைய 3 பிரின்சிபல், பர்சிஸ்டன்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் குவாலிட்டி, இந்த 3லிருந்து நாங்கள் மாறாமலேயே இருந்தோம். இன்னொன்று நான் சொல்றது, எப்பவுமே வந்து வெற்றியையோ செல்வத்தையோ நாம் தேடி போகக்கூடாது.
அது நம்மை தேடி வர வேண்டும். நம்முடைய என்ன வெற்றி அல்லது மணி என்பது ஒரு அழகான பெண்ணை போல. நீங்கள் விரும்பி போனால் அது உங்களை விட்டு விலகிச் செல்லும், நீங்கள் விரட்டி போனால் அது உங்களை விட்டு விலகிச் செல்லும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளால் உங்களுடைய செயல்களால் சிறப்பாக செயல்பட்டால் அந்த வெற்றி உங்களை தேடி வரும். எங்கள் ஊரை சேர்ந்த கவிஞர் பாடுவார் முத்தப்ப செட்டியார் சொல்லுவார், காடு வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்டி அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமே என்றைக்கும் நீங்காது. அவர் சொல்றத நம்ம கரெக்டா கவனிக்கணும். அவர் நம்ம செல்வத்தை தேடி போனதா சொல்லல. காடு வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வநீர் வீட்டிற்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா வந்த இலக்கியமேன்னு சொல்லுவாரு. நான் நகரத்தார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையானவர்கள். அதனால் நகரத்தார்கள் பொருளை தேடி செல்ல வேண்டியதில்லை. அதனால்தான் எங்கள் வீட்டுக்கு வந்த இலக்கியமையே என்றைக்கு நீங்காது என்று மிக அழகாக சொல்வார். அதான் நான் காடு வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வியின் வீட்டிற்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கியம். எனவே வெற்றியை நாம் தேடி செல்லக்கூடாது. நம்முடைய கொள்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வெற்றியை நம்மை தேடி வர வைக்க வேண்டுமே தவிர நாம் அதை தேடி செல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏறத்தாழ் we never chased money, we never chased success, but we made sure that we act and we work in such a way that these things will ultimately come to us. அதற்கு பிறகு இதே போல தொழிலை விரிவுபடுத்தி ஏறத்தாழ் 90 கிளைகள், ஏறத்தாழ் என்று இரத்தத்தில் மட்டும் ஏறத்தாழ் 1100 பரிசோதனைகள் செய்கின்றோம். ஒரு நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 5000 வாடிக்கையாளர்கள் எங்களுடைய நிறுவனங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். பல விஐபிக்கள், அமைச்சர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவர்கள் போன்ற. ஆனால் எல்லோரையும் நாங்கள் ஒன்று போல நடத்தி மிகச்சிறந்த வாடிக்கையாளர் சர்வீஸ் கொடுத்து இந்த நான் சொன்னது போல இது ஒரு வெற்றி என்று சொன்ன இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இதற்கு அடுத்த நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் இதை கொஞ்சம் பெரிதுபடுத்தலாம் என்ற நினைவில் இருக்கின்ற பொழுது சரி இதை இன்னும் ஒரு பெரிய நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தது. அதான் ஒரு செய்தியாக நகர்த்தர்களுக்கு பரவி கொண்டிருக்கிறது. டாக்டர், இப்ப நம்ம ஒரு क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் போலாமா? நீங்க வேற எதுவும் இருந்துச்சுனாலும் முக்கியமான கருத்துக்களை சொல்லிருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. முக்கியமான கருத்துக்கள் நான் சொன்ன மாதிரி ஒண்ணு you must have the entrepreneurship in your DNA. அது நம்ம கிட்ட நிறைய ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒரு 40-50 காலமா தான் இதாயிருச்சு. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டிஎன்ஏ நமக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வேணும். அந்த இன்ஸ்பிரேஷன் பேரண்ட்ஸ்ல இருந்து வரலாம், ஊர்ல இருந்து வரலாம், அந்த மாதிரி வரலாம். அப்புறம் we have to identify a business. அது நம்ம துறையில தான் இருக்கணுங்கிறது இல்ல. பட் ஐடென்டிஃபை தி பிசினஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு கேப் பில்லரா இருக்கலாம், இல்ல கேட்டகரி கில்லர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு டிஸ்ரப்டிவ் மாடல் எடுத்துட்டு போகலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு இன்னோவேஷன்ங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் இது. ஆனா அதுக்கு நமக்கு ஆல்ரெடி நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், அது இட்ஸ் நாட் தட் வி வாண்ட் டு பி இன் தி ஃபியூச்சர் பட் வி வாண்ட் டு டிசைன் தி ஃபியூச்சர். இந்த மாதிரி நம்முடைய நாம் எந்த தொழிலை தொடங்க விரும்புகிறோம், அதை எப்படி தொடங்க விரும்புகிறோம், இந்த மாதிரி ஒரு 4-5 மாடல்கள். இன்னொன்னு நான் சொல்றது நிறைய புக்ஸ் படிக்கணும். மேனேஜ்மெண்ட் புக்ஸ் இல்லாம இலக்கியம் எல்லா புக்ஸும் நான் என்னுடைய ஒரு நல்ல பழக்கம்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது புக்கு, பஸ்ல போறப்போ, அப்புறம் ட்ரெயின்ல போறப்போ, ஃபிளைட்ல போறப்போ, கார்ல போறப்போ, டிரைவர் வச்சிருக்கேன் அதனால கார்ல போறப்போ ஏராளமான புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஏன்னா ஒரு புத்தகத்தை போன்ற சிறந்த நண்பன் நமக்கு கிடையாது. ஏராளமான மேனேஜ்மெண்ட், மெடிசன் புக்ஸ், லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாமே படித்திருக்கிறேன். வீட்டிலேயே ஒரு 6000 புக்குள்ள ஒரு சிறிய நூலகம் ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு என்ற வாசிப்பதை நாம் வழக்கமா வைத்துக் கொள்ள வேண்டும். அது கூட கிண்டில், மொபைல்ல எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஐ ஸ்டில் ரீட் ஒன்லி த பிரிண்டட் புக்ஸ் வாசிக்கணும். அது போல நான் சொல்ற ஒரு கருத்து எம்ப்ளாயிஸ் நம்ம ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணணும். அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம வாடிக்கையாளரை போக்கஸ் பண்ணி தான் நம்முடைய தொழில்கள் பெரும்பாலும் இருக்கும். ஆனா என்னுடைய கருத்து நம்முடைய எம்ப்ளாயிஸ் நம்ம ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எம்ப்ளாயிஸ் நம்ம வாடிக்கையாளர் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அதால கண்டிப்பாக நம்முடைய தொழில் விருத்தியாகிறது நான் கண்கூடாக பார்த்து என்னுடைய அனுபவம் இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க, எப்படி
உங்களுடைய சிறிய நிறுவனத்தில் 20-30 வருடத்திற்கு மேல இத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. They are treated well. We have become a family. We have become a part of the extended family. That is very very important. இந்த கருத்துல மாறுபாடுகள் இருக்கலாம். எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ண அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. பட் எப்பாவது எங்கேயாவது ஒரு ஷோர் ஆப்பிள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லா எம்ப்ளாயும் மாற்றிப்போம். முடிந்த வரை வந்து என்னுடைய கருத்து வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் நல்லா ட்ரீட் பண்ணுங்கிறது. கண்டிப்பா வந்து நம்முடைய வாடிக்கையாளர் நல்லா இது பண்ணுவாங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில அந்த ஹைடெக் என்றாலே, ஹைடெக்னு வந்து ஒரு வேர்டை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு அதிகமான கட்டணம் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அந்த மாதிரி நேம், அந்த லேபரட்டரிக்கு அந்த நேம் கொடுத்துட்டு. இல்ல, ஹைடெக்ங்கிற நேம் வந்து அது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்தது. வந்து 1986 ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருந்தேன். அப்பதான் அது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதை பார்த்துட்டு என் நண்பர் ஒருத்தர் வேடிக்கை கேட்டார், என்னப்பா ஆர் யூ கோயிங் ஹைடெக் அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒரு பேருக்காக தவிச்சிட்டு இருந்தப்போ வந்து இது ஹைடெக் டேட்டா சென்டர் அப்படின்னு வச்சோம். ஆனா வந்து ஆரம்பத்துல இருந்தே எங்களுடைய கட்டணங்கள் வந்து எங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற ஆய்வகங்களோட 20-30% குறைத்துத்தான் வைத்திருந்தது, அதிகமா இல்ல. we had a very good operational efficiency. Very good. எங்களோட operational efficiency மூலமா we are able to reduce the cost. So we passed on that benefits to our customers. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற NABL accredited labs, NABLங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆய்வகங்களுக்கு தரக்கட்டுப்பாட்டை நிர்ணயிக்கின்ற ஒரு நிறுவனம். நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கலிபிரேஷன் லேபரட்டரி எங்களோட அதனுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு லேபரட்டரி. அதில் எங்களுடைய லேபரட்டரியுடைய கட்டணங்கள் வந்து மற்ற ஆய்வகங்களின் கட்டணத்தை விட ஒரு 20-30% குறைவாகத்தான் இருக்கு. பியூர்லி டியூ டு ஆபரேஷனல், தேர் இஸ் நோ, வி ஆர் ஆக்சுவலி ஃபாலோ லீன் மேனேஜ்மெண்ட். இப்போ எங்க ரொம்ப டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் லைக் COO நாங்கள் யூஸ் பண்றது இல்லை. அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏராளமான பொருட்செலவுகள் எடுத்துக்கிறது கிடையாது. அதோட வந்து நாங்க இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் நிறைய செலவு பண்றது கிடையாது. We spend all our money on equipments and technology. உங்களுக்கு இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மெடிக்கல் பிராக்டிஷனர் இருந்திருக்கீங்க, டாக்டரா இருந்திருக்கீங்க. நம்ம குடும்பங்கள்லயே முதல்ல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னா, மனைவி ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், இல்ல கூட பிறந்தவர்களாகட்டும், நல்லா தானே பண்ணிட்டு இருக்காப்பா, தொழில போய் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்துச்சா உங்களுக்கு? கண்டிப்பா வந்தது. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் வந்து ஆய்வகத்தில் நிறைய துளையாத நுரை, அதால வந்து கொஞ்சம் அந்த கேள்விகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் வந்து அப்படி அது இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா நம்ம எது பண்ணாலும் அதை யாராவது கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆனா அதையெல்லாம் மீறித்தான் வந்து கண்டிப்பாக, ஏன்னா I was able to see that this is the biggest gap that has to be filled. நான் சொன்ன மாதிரி நிறைய சிறப்பான மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அன்றைய காலத்துக்கு 2 அல்லது 3 ஆய்வகங்கள் தான் இருந்தது. ஏறத்தாழ ஒரு 40 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு மாநகரத்தில் 2 அல்லது 3 நல்ல ஆய்வகங்கள் மட்டுமே போராது என்று கண்டிப்பாக முடிவெடுத்தேன். அந்த காலத்துல 2500 ரூபாய் நான் எடுத்த ஆபீஸுக்கு வாடகை. 1986 அது எவ்வளவு பெரிய வாடகைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேள்விகள் இருந்தது. எங்க தாயாரே கேட்டாங்க, என்னடா நீ இப்படி, நீ கடன் வாங்க பயப்படவே மாட்டேங்கிறியே, பேங்க் மீறல் கொடுத்தாங்க. அது நமக்கு ஒரு அதே நான் சொல்ல, அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பலமாக இருந்தது. எனக்கு இப்பொழுதும் ஒரு வருத்தம் உண்டு. நாம் இவ்வளவு பெரிய வணிக கம்யூனிட்டியா இருந்தோம், நமக்கென்று ஒரு வங்கி இல்லையே என்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. இப்பொழுது நம்முடைய தேவோட்டை சேர்ந்த தெய்வராயன் என்ற ஒரு NKC ஃபைனான்ஸ் என்ற ஒரு NBFC கம்பெனி ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த கம்பெனியை நாம் அனைவருமாக சேர்ந்து வளர்த்து ஒரு வங்கியாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கு அவங்களுக்கு. நானும் பேசினேன் அவங்களோட. நமக்கா அந்த மாதிரி ஒரு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வங்கி உண்டு. நிச்சயமா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உண்டு, KVB உண்டு, நமக்கு பேங்க் அமைச்சரா இருந்தது. அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் வந்து என்ன இருந்தாலும் நம்ம இந்தியாவில வந்து கேஸ்ட்னு ஒண்ணு இருக்கிற நம்ம மறுக்க முடியாது. அதனால் நமக்கு துணை செய்வதற்கு அது போன்ற ஒரு வங்கி வேண்டும். அதுல வந்து நான் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அப்புறம் என்ன, இந்த லேபரட்டரின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கு மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், பில்டிங் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நிறைய வரும். அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க, அல்லது அதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, நான் சொன்ன மாதிரி 1986 வந்து ஒரு மிக சிறிய மிஷின். அந்த மிஷின் ஒரு
10க்கு 10 டேபிள்ல வைக்கக்கூடிய மிஷின் தான் இருந்தது. ஸ்டோரேஜ் வந்து ஒரு 2-3 ஃப்ரிட்ஜ் போதும். இப்ப அப்கோர்ஸ் எங்களுடைய வால்யூம் கூடிட்டதால நிறைய மல்டிபிள் கோல்டு ரூம்ஸ் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நாங்க படிப்படியா தான் வளர்ந்தோம். திடீர்னு ஒரு நாள்ல வந்து 100 கோடி ரூபாய் போட்டு பெரிய இதுவா வந்துடல. 40,000 ரூபாயில ஆரம்பிச்சு 40,000 ரூபாயில ஒரு கிளையில ஆரம்பிச்சு எங்களுடைய முதல் மாத டர்ன் ஓவர் வந்து ஏறத்தாழ 10,000 ரூபாய் தான். இன்னைக்கு எங்களுடைய மந்த்லி டர்ன் ஓவர் இஸ் அபவுட் 10 crores. படிப்படியா வளர்ந்தால வந்து எங்களுக்கு அந்த அது கஷ்டமாவே வச்சிருக்கீங்க. We invested only from internal resources. Internally generated revenue. In fact, after that we never borrowed much. அந்த நீங்க சொன்ன மாதிரி மேன் பவர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் நிறைய வேணுமா, இல்ல நீங்களே வந்து கிராஜுவேட்ஸ் எடுத்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்றீங்களா, அந்த மாதிரி எப்படி? குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் நிறைய வேணும். ஆனால் நான் வந்து ஒரு இன்னொரு கொள்கையை வச்சிருந்தேன். முடிந்தவரை நாங்கள் கல்லூரி படிப்பு முடித்து வந்தவர்களை முதல் வேலைக்கு எடுத்துக்கொண்டோம். வேற இடத்துல ட்ரெயின் பண்ணி வந்தாலும் நாங்க எடுத்துக்கல. ஏன்னா அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சொன்ன மாதிரி நான் வந்து இந்த துறையிலே முழுக்க முழுக்க தொழில்நுட்பங்களை கற்றவன். நான் வந்து ஐ வாஸ் நாட் அ மேனேஜர் மேனேஜிங் ஃப்ரம் above, பட் ஐ வாஸ் அ மேனேஜர் who was மேனேஜிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல். இப்பவும் எந்த டெஸ்ட் வேணாலும் என்னால போய் பண்ண முடியும். நீங்க பண்ணக்கூடிய 1100 டெஸ்ட்ல ஏதாவது ஒரு டெக்னீஷியன் லீவ் போட்டு அந்த பரிசோதனையை போய் என்னால இன்னைக்கும் கையில பிப்பேட் எடுத்து பண்ண முடியும். நானும் நான் சொன்ன மாதிரி மிஸ்ஸஸ் மாலினியை சேர்ந்து we trained others. We took fresh graduates for 2 reasons. One is we can mold them to our quality and our way of working. And also I thought that when we give the first opportunity to them, they will be more loyal to us. And I am seeing that's happening. Yes, we did not want to take somebody who has worked in some other organization because they will try to follow the methodologies there. So I thought that could be, it is something like introducing a new face in the cinema. பாரதி ராஜா சொல்ற மாதிரி நீங்க ஒரு புதிய நடிகரை நீங்க அறிமுகப்படுத்துறப்போ உங்களுடைய வழிக்கு நீங்க அவர் நடிக்க வைக்கலாம். இப்ப சில பார்ட்டிசிபென்ட்ஸ்ல சில பேர் வந்து கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தாராளமா கேட்கலாம். நான் இந்த ஒரு 2 இதோட நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்வியில நம்ம போவோம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அந்தந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க தான் வேணும்னு சொல்லிட்டீங்க. சேலஞ்சஸ் அப்புறம் அப்கோர்ஸ் ஆக்சுவலி நீங்க போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்கணுமா, அல்லது கிளினிக்ஸ் டாக்டர்ஸ் அந்த இது வந்து நாங்க ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நானே போய் பார்த்துருக்கிறேன். ஒரு 6 மணிக்கு லேபரேட்டரி வேலையை முடிச்சு 6 மணிக்கு அப்புறம் ஒரு லேபரேட்டரி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன். அதுல எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 டாக்டரை பார்த்து நாங்க என்ன பண்றோம், எப்படி எங்களுடைய முடிவுகள் வந்து சிறப்பான இருக்கும் அப்படிங்கறது இது பண்ணோம். முதல்ல அதை நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஒவ்வொருத்தர அப்பாயின் பண்ணி இப்ப எங்க மார்க்கெட்டிங்ல இருக்கிற 15 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா we started preparing pamphlets and brochures. சயின்டிபிக்கா வந்து நிறைய வந்து ஒவ்வொரு புதிய பரிசோதனை பத்தியும் ஒரு அழகான பேம்ப்லெட் ரெடி பண்ணி அதை டாக்டர்ஸுக்கு கொடுத்தோம். சில இது வந்து நேரடியாக வாடிக்கையாளருக்கு, சில இது வந்து மருத்துவர்களுக்குமான பேம்ப்லெட்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம். So marketing, but marketing activity, our quality to marketed for itself. Adula vandi we are very keen, but now I have marketing team of 15 members. We met all the doctors and all the hospitals. We divided our segment into 3. One is the walk-in customers. Next is the samples that will come from other hospitals and laboratories. In fact, more than about 700 hospitals in Tamil Nadu are sending their tests to me. Very good. அப்புறம் வந்து இந்த பிக் கார்பரேட்ஸ், இதே மாதிரி இந்த லேப் பிக் கார்பரேட்ஸ் யாரும் வச்சிருந்து அதனால உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் ரொம்ப இருக்குதா? காம்படிஷன் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இப்ப நேஷனல் லெவல் செயின்ஸ் இருக்கிறப்போ வந்து அவங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறையும். அதால வந்து they are able to realize pressure, compete with us, but at the same time we are also of a reasonable size. So that is why we are able to compete with them, and we are able to be actually more successful than them in our region. Okay. இந்த லேப் டெஸ்ட் வந்து என்ன, எல்லா லேபரட்டரிலையும் நீங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ் வைக்கிறது ரொம்ப காஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்டா போயிடும். அப்ப நீங்க அந்த மாதிரி சில ஊர்ல எல்லாம் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? கலெக்டிங் சென்டர், ஒரு டிபிக்கல் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் மெயின்டைன் பண்றோம். சில ஊர்ல வந்து ஒன்லி கலெக்ஷன் சென்டர் தான் இருக்கும், எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் இருக்காது. சில ஊர்ல தேவைப்படக்கூடிய மிக அடிப்படையான மருத்துவ உபகரணங்கள், ஹெமட்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அந்த லிவர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ற மிக அடிப்படையான மருத்துவம், முக்கியமான மருத்துவ பரிசோதனைகள் கூட எங்களுக்கு சென்னையில் உள்ள குளோபல் ரெஃபரன்ஸ் லேபரேட்டரி ஜிஆர்எல் அதுக்கு தான் வரும். டைம் கேப் என்ன, ஷார்ட் டைம்ல நீங்க ரிசல்ட் கொடுத்துட முடியும்.
ஆமா, இப்ப கொரியர்ல வந்துன்னா மறுநாள் மத்தியானம் மறுநாள் ஈவினிங்கே எங்களால அதுக்கான முடிவுகளை கொடுத்தோம். இறுதியா நான் என்னுடைய கேள்வி, மலேசியாவில் நம்ம நகரத்தார்கள் இதே மாதிரி தொழிலை தொடங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உங்களுடைய உதவியை நாடலாமா? எந்த வகையில்? தாராளமா நடலாம். கண்டிப்பா தொழில்நுட்பம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். நானே வந்து மலேசியாவில வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 1997, 98 காலத்தில் 3-4 முறை இங்கே வந்திருக்கிறேன். அப்ப நான் வந்து இங்க நான் பார்த்தது வந்து 2 குரூப் ஆஃப் லேபரேட்டரிஸ். ஒன்னு வந்து கிரிபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் குரூப், இன்னொன்னு பேத் லேப் அப்படின்னு ஒரு சிங்கப்பூர் குரூப் ஒண்ணு. அந்த ரெண்டுமே அங்க நான் இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, நான் நிறைய மருத்துவர்களையும் இங்க நான் சந்திச்சேன், நிறைய லேபுக்கும் போனேன். அந்த கிரிபிள்ஸ் வந்து மிக குறைந்த விலையில் மிக சிறப்பான சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். வெரி குட், வெரி குட். அதால வந்து அவங்களுடைய போட்டி போடுவது வந்து மிகவும் கடினமா இருக்கும் என்று அந்த ஐடியாவே நான் கைவிட்டேன். அது வேறு யாராவது செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தொழில்நுட்ப உதவிகள் மற்ற எல்லா உதவிகளும் என்னால் செய்ய முடியும். கண்டிப்பா இந்த இது கண்டிப்பா வரது. மலேசியாவுக்கு ஒரு 20 மணியாவது வந்திருப்பேன். ஆனா நார்த்தார் கூட நான் அவ்வளவு பழகினது இல்லை. அடுத்த முறை கண்டிப்பா வர்றப்போ கண்டிப்பா இதை பத்தி நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். ஓகே. ஏன்னா இங்க நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. நம்ம நகரத்தார் மருத்துவர்கள் மலேசியால ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாம் பிசினஸ் வந்து அவங்களுடைய சொந்த துறையில தான் பண்றாங்களே தவிர இந்த துறை சார்ந்த மற்ற லேப் அது மாதிரி இதுங்கள்ல போல இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு சான்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம். நான் எப்படி இந்த வருடத்துக்குள்ள வருவேன், உங்களை சந்திக்கிறேன். அந்த மருத்துவர்கள் சேர்ந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யலாம். ஈவன் நீங்க வந்து பிரான்சைஸ் மாதிரி உங்க நேமை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த நேம் இருக்கிறதுனால அப்படி பண்ணா கூட இல்ல அது வந்து எங்களுடைய பேர் வந்து இப்ப இந்தியாவில மிக பாப்புலரான நேம். நம்ம மலேசியாவில இந்த பேரோ இல்ல வேற ஒரு பேரை வச்சு நம்ம கண்டிப்பா அதற்கான வழிமுறைகள் நம்ம கண்டிப்பா நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். Sean, actually I have finished my question in this session. Can you ask our members participants to ask any more questions? Sean? Yeah, yes, the couple of people have some questions. Tansi Palan also had a question. Yeah. So we'll bring his question inside. Just hold on. Sean, can I come in? Yeah. Dato Rama, come in. Yeah. Good morning, good afternoon, good evening. எல்லா ஊர்லேருந்து இருக்கீங்க. அதனால வந்து I follow the same like the MC was saying. First of all, thanks Dato Krishnan. நீங்க அருமையா மாடரேட் பண்றீங்க. உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர்ண்ணே. தேங்க்ஸ் Dr. Ganesan. Thanks for agreeing to come and participate in this session. இது எப்படி ஃபார் த இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணேன்னா, முதல்ல வந்து ஐ எம் ஆக்சுவலி கப்புள் ஆஃப் பிஸ்னஸ் குரூப்ஸ் இன் நார்த் இந்தியா. அங்கே வந்து Hitech வந்து has been taken over by acquired by Metropolis பேசினாங்க. அந்த certain amount of money, huge sum and all that. ஏன்னா அப்படி யாரும் பேசும்போது then only we thought உள்ள பார்க்கும்போது நகரத்தார் பேர் இருந்துச்சு. Then only I did some research. Then I called இவரை நம்ம அபி ராமநாதன் சென்னையில் கூட்டு பேசும்போது அவங்க உங்க நம்பர் கொடுத்தாங்க. அப்போ அதுல இருந்து we connected and then I called எங்க டீம் போய் பேசும்போது why don't we ask Nalata who has been very successful come and share his views. அப்படி இருந்ததுன்னா அவங்களை அப்ரோச் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் சே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் டாக்டர். அண்ட் உங்க பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பேசுங்களே, வெரி 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 நைஸ். எஸ்பெஷலி வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அண்ட் 35 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கறது வந்து gone all those days with Japanese concept முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தா பெரிய விஷயம் அவங்கலாம், எஸ்பெஷலி நியூ இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது வந்து இப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா many of டாக்டர் கிருஷ்ணன் was saying இங்க ரொம்ப டாக்டர்ஸ் இருக்காங்க. பெரும்பாலும் டாக்டர்ஸ்னா அவங்க கிளினிக் வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் வேலை பார்ப்பாங்க, இந்தியா சொந்த தொழில இருப்பாங்க. And they will not go out of that into any other profession, any other business. இப்போ நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க, you have succeeded so much. I'm sure there are so many other doctors இங்க மலேசியால வந்து would like to try to do some business, and I hope you will be an inspiration for the others too. But now I would like to invite Tansi Palan. See inside, I would like him to be part of this panel so that he can I get Tansi Palan into the panel? Yeah, he's inside. Tansi Palan, you're on mute, Tansi.
I Thanks, think we lost his connection. That's all. He'll come back. Okay. அது வந்து இப்ப when it comes to like Dr. Ganesan, அது வந்து இப்ப in case நீங்க யாராச்சும் business பண்ண the same line ஆரம்பிக்கணும்னா we would like you to come and share. As you said, we thank you for. Definitely I will. நிறைய தவணை வந்திருக்கிறேன். இந்த தவணை இந்த கொரோனாவை பொறுத்து இந்த வருடத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்த ஆண்டு முதல்லயோ நான் கண்டிப்பா வரேன். Not only to Malaysia, எனக்கே இந்த மலேசியா செகண்ட் ஹோம்ல ஒரு வீடு வாங்கிட்டு அங்க கொஞ்ச நாள் இருக்கலாமாங்கிற ஒரு ஐடியா கூட இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுடைய உதவி தேவைப்படும். கண்டிப்பா really welcome you to Malaysia. My second home is a very good concept, and many people have come over here, and they can do a lot of business over here and have a nice. Actually, the political environment is a bit okay. Now all fine, and everything's okay. Political environment as well as all things are under control. So I think one thing that you should be enjoying that stay in Malaysia. And I think the same since IBCN is actually covers the entire world, global, I'm sure you should be able to help the other Narathas in the US or anywhere. If they need any assistance, please do help them out too. Okay, thank you, Doctor. Tansri, welcome, Tansri. வணக்கம் டாக்டர் ராமா, வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன். அன்புள்ள can you hear Tansri? me? Tansri, just give me 1 minute. I'd like to first say congratulations on being appointed into the Malaysia Emergency Commission. The first thing the article, and for everyone's information, இப்போ நாங்கள் எமர்ஜென்சி இருக்கு, மலேசியாவில் எமர்ஜென்சி. அதில் வந்து ராயல் கமிஷன்ல வந்து அட்வைசர்ஸ் வந்து 19 பேர். அதில் ஒரே இந்தியன் வந்து நம்ம தான்ஸ்ரீ. அது நகரத்தா ஒரே இந்தியன், ஹோல் மலேசியாவுக்கு ஒரே இந்தியன் அந்த இருக்காங்க. அது நம்ம நகரத்தா இருக்கும்போது we are very proud of you, Tansri. And வெல்கம். ரொம்ப நன்றி. அன்புள்ள கணேசன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களது வெற்றி வந்து ஒரு வியக்கத்தக்க வெற்றி. உங்களுடைய சின்ன ரைட்டா படிக்கின்ற பொழுது அப்படியே ஒரு மெய் செலுத்தது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஐ திங்க் கப்புள் ஆஃப் திங்ஸ் நீங்க சொன்னதுல வந்து இங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ஐ ஜஸ்ட் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க IBCN 2022க்கு. அவங்க டாக்டர் SP கணேசன் அவர்கள் வந்து 2-3 கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் சொன்னாங்க. ஒண்ணு வந்து ஃபாலோ த பேஷன், மணி வில் ஃபாலோன்னாங்க. டோன்ட் ஃபாலோ த மணி ஃபர்ஸ்ட், ஃபாலோ த பேஷன் அண்ட் மணி வில் ஃபாலோன்னாங்க. பெண்களை பத்தி சொன்னாங்க. நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஐ திங்க் ஐ பெட்டர் சே பேஷன். அவங்களுடைய பேஷன் வந்து இஸ் தேர். இரண்டாவது வந்து அவங்க வார்டன்ல போய் 3 மாதங்கள் படிச்சிருக்காங்க. இட்ஸ் அ பெரிய முதலீடு. முதலாவதாக 3 மாதங்கள் நீங்க வந்து அந்த டயத்தை எடுத்துட்டு அங்க போய் படிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது இது வந்து இட்ஸ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாய்ப்புகளை நான் பயன்படுத்த முடியும் என்பதற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார்கள், முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அண்ணே, மோர் தென் எனிதிங் எல்ஸ் அண்ணே, யூ ஆர் அ ரோல் மாடல். அனைத்து மக்களுக்கும், நகரத்தார்களுக்கு மட்டுமல்லாமல், தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே தாங்கள் வந்து ஒரு முன்மாதிரி என்பதில் நான் மிகவும் அதை சுட்டிக்காட்டுவதில் மிகவும் நான் பெருமைப்படுகின்றேன். கார்பரேட் வேர்ல்ட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் வேர்ல்ட். ஏன்னா நான் இதுல இருந்திருக்கிறேன். எவ்வளவு சிக்கல், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனா எங்க அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, கடல்ல அளவொஞ்சு குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் உங்க ஸ்பீச் வந்து IBCN சிங்கப்பூர்ல கேட்டிருந்தேன் பாலன். ரொம்ப நன்றி, அருமையான, ரொம்ப நன்றி, இன்ஸ்பைரிங், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கல்வி வந்து நமக்கு தட்ஸ் a ஃபவுண்டேஷன்ங்கிறத நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எனது ஒரே கேள்வி தானே, இந்த கார்பரேட் முயற்சிக்கு what made you go on this corporate exercise? அதுதானே மெயின். You mean about the deal? Yes, Anna. That is a big step because I'm sure you need your family, your team members, everybody to be with you. So what made you go ahead with this? It's a great thing. I'm all for it and I really appreciate it and I'm in tremendous admiration.
But I just wanted to ask you, what made you go for it? I always feel that good entrepreneur is the one who knows Yes. how to start a business, and a good entrepreneur is also the one who knows when to exit the business. I think the exit is as important as the entry of the business. Yes. So now there Yes. are few reasons why I want to exit this business, and at the same time, I want to make sure that the legacy I have created is continued. Sure. Sure. So the reasons one is my age, Yes. which I'm 65. Next Yes. is, with the increasing competition, it is Yes. become necessary to join with the bigger player in the market. Yes. As I Yes. said, as India is becoming one country in many things, it may also Yes. soon become one country in medical services. Yes. So I Yes. thought that Yes. I want to have sort of I want something like eat the cake and have it too. So what I am doing is Sure. actually, though I am exiting this business to another very good company that will carry on my legacy, more or less the same brand name, I am also taking some shares in that company, which means that I will also be there to capture the upside. But I think beyond this, I may not be able to disclose much about the Transaction. because of the competition classes. Yeah. The thing is, I feel that this is really not an exit. This is more like a merger, which means that I will also be taking shares in the acquiring company, which means that I will be continuing my passion with a much bigger role, and probably I will bring in more services to the state. Wish you all the best, Anand. Very nice, actually. That is a very Thank good. you, Anand. Thank you. Thank you. Thank you. And then there are two more questions, actually. Yeah, Chan? Yeah. Yep. There are a couple of questions that we can take from the panelists. There are a lot of questions. So, Dr. Do you want to go ahead with the questions, or? Yeah, definitely we can go ahead with the questions. Okay. So I'll read out the questions so we can have that answered. You can also see it in the question and answer tab. The first one is from S. Swaminathan A. Sathapan. Dear Anand, greetings. What is the step-by-step procedure to find out requirements of your product in the business? See, I'm actually in a service industry. I'm not in the business of selling products. So in the service industry, the service I provide is laboratory reports, which will help in the diagnosis of many diseases. So for this, what I need is a very good equipment, the reagents, and the people who can run the tests. So mine is actually providing a service and not selling a product. So the basic requirements are like space and equipment, the methodology, and the people to do it. Okay, I think that kind of answers that. You can go to the next one by Tamimalai Subramanian. Can we Malaysians be a part of your lab, high-tech business? How do we go about it? Now they cannot be a part of high-tech business in India. As I said, of the competitive classes, but we can duplicate such a model in the Asian countries. If we can all join together. In fact, we can start a laboratory in Malaysia and expand to places like Cambodia. Myanmar still lacks good laboratory facilities. Then Vietnam, Indonesia has reasonably good laboratory facilities. Let's explore all these markets. Except Singapore, I think we can start this business in all the Asian countries. Okay, so if there are people who has these aspirations, we know who to contact, and definitely. I can bring in the technology now. You can bring in the local knowledge. So combined, I think the combined knowledge of technology and local knowledge, we can probably do these things in, in the Asian countries. Except I think in Singapore. Singapore is a very small market, mainly dominated by the government and some high-end players like Mount Elizabeth Hospital and all. I agree. In fact, I have taken some training in NUS Hospital, Singapore, some time back. Oh, very good. That's very nice. Yeah. Okay.
Krishnan, is there any other question? Yeah, one more by Shekhar Mahalingam. Doctor, inspiring speech. Now, the present COVID pandemic fear created a lot of disturbances in our economic development. In Yes. your view, when this pandemic situation will come to normal? The most relevant question. Yeah. This pandemic situation is already coming to a reasonable normalcy in India and some of the APAC countries. I think it will be very difficult to fix a date on which it will come to an end, but it will slowly taper off. And I think with the availability of the vaccination, in which actually the India is playing a leading role. And another good thing is the virus itself is losing its severity. So now, if you look at the disease, it is much less severe than what it was in May, June, July of 2020. So I think by this year end, the pandemic should become endemic in the sense that there will be few cases here and there. It may not come to zero. There will be one case here, one case there, something like that. And in which time, we now the good thing is also that all the medical professionals have learned to manage it very well. So now the death rate is practically nil in at least in certain part of India, and the death rates. So it will become another normal, sort of a common cold, which can be easily managed. So I think by this even year end or probably even earlier, something like June, July, expect normalcy to come back to most of the countries. I want to inform every participant that Dr. Subramaniam's laboratories, they have done 200,000 tests on COVID actually, COVID, for your information. We are a COVID approved laboratory. We have done more than 200,000 tests. Is there any other question? Kalemani? I think there is one question from Kalemani or something like that. Can you check? That was just on the audio. Oh, okay. We have one from Mayappan. Thank you, sir, for sharing your experiences. It was very informative. You have a very successful and well-known organization. Diagnostics is growing industry in India. What made you to make an exit from the shareholding in your company, Metropolis? I think that's already answered. That's what he answered already. Very clearly. He's not completely quit that industry. He's just be part of it actually as a shareholder in future and also in the development of the laboratories. So there's no more questions. So I'll let you guys wrap it up. Okay. I think actually, Dr. Subramaniam, you have really shared with us all your experiences and how actually you have come up to this level from when I say actually நடுத்தர குடும்பம், you say actually even கீழான நிலையில இருந்துட்டு மேலான நிலைக்கு வந்தது, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி சக்சஸா வர்றவங்களுக்கு ரொம்ப அடிபட்டவங்க அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறத நீங்க நல்ல விரிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி அதனுடைய டீட்டெயில்ஸுக்கு. கடைசியா உங்களுக்கு இந்த திருக்குறள் மீது ஆர்வம், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல ரொம்ப ஆர்வப்பட்டு நீங்க இவ்வளவு பிஸியில ஷெட்யூல்லையும் நீங்க திருக்குறளை நல்லா படிச்சு அதனுடைய கருத்துக்களை பூரா சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்குதா, இல்ல நீங்க தமிழ் மேல உள்ள ஆர்வம் தானே? அது இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம திருக்குறள் எப்படி படிக்காம இருக்க முடியும்? இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் நிறைய போய் படிச்சாலும் கடைசியில எல்லாமே திருக்குறளை சொல்லி இருக்கிறது தான். நான் சொல்றேன், நான் முதல்ல உங்களை தனியார் முறையில் சொன்ன மாதிரி திருக்குறள் காலத்துல கேஸ் ஸ்டடிஸ் கிடையாது. டெலிகேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனை இதழ் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் உடல்ங்கிறத தவிர ஒரு வேற இதை எந்த விதத்துல எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லி கொடுக்க முடியாது. இப்ப ஒரு ஹார்வர்டு ஸ்டான்வர்டு இதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீட்டைல் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன திருவள்ளுவர் என்ன சொல்லுவாரு, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். நீங்க ஒரு ரீட்டைல் பிசினஸ் கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உங்களுடைய ஒரு கடையை திறக்கணும். அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யணும் அப்படின்ட்டு. அதால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் ஈவன் லவ் லைஃப்,
நீங்க அருட்பால் பொருட்பாலை விடுங்க, இன்பத்து பால்ல கூட வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையுமே வந்து நமக்கு திருவள்ளுவர் சொல்லிச்சு போட்டாரு. என்னுடைய ஒரே வருத்தம் என்னன்னா, அதனுடைய தாக்கத்தை நாம் இன்னும் முழுமையாக நம்ம அனுபவிக்கவில்லை. நாம் வந்து அனைவருமே திருக்குறளை படித்து திருக்குறள் படி நம்முடைய பிசினஸ் தனிப்பட்ட வாழ்க்கை, பிசினஸ் வாழ்க்கை மட்டுமல்ல, அரசுகளே திருக்குறள் படி நடந்தால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு கிங்க பத்தியோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் பத்தியோ, ஒரு பிரசிடென்ட பத்தியோ இதுக்கு மேல யார் சொல்ல முடியும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அந்த திருக்குறள் இங்க இருந்திருந்தா மலேசியா என்ன ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மலேசியா, இன்ஃபேக்ட் மலேசியல் தமிழர்கள் வந்து திருக்குறளையும் கண்ணாசையும் அளவுக்கு மேலே கொண்டாடுறாங்க. Okay. Just Dato, 1 minute, Dato. Okay. Just share. நீங்க சொன்ன மாதிரி for everybody's information, Malaysia My Second Home, we have invite you. Any support from us, we give it to you. As you said, Okay. as I just shared with you, we have got very good political stability இருக்கு. அது போக environment இருக்கு, செட்டியாஸ் இருக்காங்க. And you want to start a business, we can immediately start a business. It's not only for you, for the entire world. And with that, thank you. Thank you for participating. Dato Krishnan, carry on. Thank you. Okay. Last but not least, actually, Doctor, நீங்க வந்து ட்ரைனிங் அல்லது லெக்சரிங் கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன மாதிரி நீங்க அது? நான் முதல்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. இப்ப நானே நிறைய ட்ரைனிங் லெக்சர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து நிறைய நீங்க கொடுக்குற லெக்சர்ஸ் அதுதான் சொல்றேன். ஆமா, நான் இப்ப மேனேஜ்மெண்ட்ல டாக்டர்ஸ் ஆஸ் யூ நோ நாட் வெரி குட் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ என்னுடைய லெக்சர்ஸ் வந்து நிறைய மேனேஜ்மெண்ட்ல இருக்குது, நிறைய பெத்தாலஜிலையும் ஹெமட்டாலஜிங்கிற ஒரு ஏரியாவில் ஐம் ரீசனபிளி குட். ஸோ அந்த ஹெமட்டாலஜிங்கிறது ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தி படிக்கிறது. அதுலயும் மேனேஜ்மெண்ட்லயும் வந்து நிறைய வந்து நான் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கிறேன். நிறைய மெடிக்கல் காலேஜஸ், நிறைய பெத்தாலஜி சொசைட்டிஸ்ல வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். வெரி குட். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஒரு 1 ஹவருக்கு மேல எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நானே வந்து நீ கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுட்டேன்னா சில சமயம் நம்ம பேசுறது கொஞ்சம் தற்பெருமையா ஆயிட்டு போகிற பயம் எனக்கு. இல்ல அதால வந்து நான் கொஞ்சம் சுருக்கமாவே நான் முடிச்சுட்டேன். ஆனா கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்ததுன்னா சொல்லி, ஏன்னா வந்து என்னுடைய ஒரே விருப்பம் வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம என்டர்பிரினர்ஸ் ஆகணும். அதுதான் முக்கியம். அந்த வந்து எனக்கு ஏன்னா சில பேர் சில கம்யூனிட்டி அந்த டிஎன்ஏ இருக்கும், எல்லாருமே ஆயிட முடியாது. அந்த டிஎன்ஏல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி வந்துட்டோம், திருப்பி நம்ம அதுக்கு போகணுங்கிறது என்னுடைய கண்டிப்பான விருப்பம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம வந்து பாய்மர கப்பல்ல வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கோம். ஒரு அன்னைக்கு வந்து எந்த விதமான கம்ப்யூட்டரோ கூகுளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்து நம்ம போய் அந்த நாட்டுல மொழி தெரியாத நாட்டுல எத்தனையோ தொழில்கள் ஆரம்பிச்சு நல்லா தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த ஒரு அச்சம், ஏதோ ஒரு நாட்டுல இருந்து நம்ம வெளியே வந்ததுனால அந்த ஒரு அச்சத்தினால எல்லாரும் நம்ம வந்து வேலைக்கு போக. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த யங்கர் ஜெனரேஷன் வாண்ட்ஸ் டு லிவ் இன் தி கம்ஃபர்ட் ஜோன். willing to get out of the comfort zone. Correct. இந்த காலேஜ்லயே ஃபைனல் இயர்ல வந்து கொண்டாந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, அது ஒரு பெரிய டிராபேக். அது நான் வந்து அது லக்குன்னு சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா அவனை வந்து எம்ப்ளாயியாவே போட்டு மடக்கிறாங்க. It will create thousands of employees but it will kill a few entrepreneurs. Correct. Okay. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க வந்து எல்லா விதத்திலையும் சிறந்து இன்னும் மேன்மேலும் தொழில முன்னேறி நகர்த்தார் பெருமக்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நான் வந்து கோலம்பூர் தண்டாயுதபாணியை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நீங்க எப்ப உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்க அவசியம் வந்து மலேசியாவுக்கு வரணும்னு உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க. மிக்க நன்றி. Thank you. Thank you all. Okay. So thank you. We will catch you up with the next webinar very shortly. Thank you all. Very soon. Yeah. Okay. Thank you.